வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பினாங்கில் ஒரு உணவகத்தில் ஏற்பட்ட வெடி சம்பவத்திற்கு வாயு கசிவு காரணமா? பினாங்கு கேம்பல் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு உணவகத்தில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட வெடி சம்பவத்தில் அந்த உணவகத்தின் ஒரு பகுதி கடுமையாக சேதமுற்றது. இச்சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாரும் காயமடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேஸ் கலனில் இருந்து வாயு கசிந்ததன் காரணமாக இந்த வெடி சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக பினாங்கு தீயணைப்பு மீட்புப் படையினர் தெரிவித்தனர். அதிகாலை 5:32 மணியளவில் கிடைத்த அவசர அழைப்பை தொடர்ந்து லெபோபந்தாயில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் சென்றதாக அவர் குறிப்பிட்டார். உணவகத்தின் சமையல் அறையின் கூரை, இரும்பு கதவு மற்றும் இதர பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து புலன் விசாரணை செய்வதற்கு இவ்விவகாரம் போலீஸ் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். மலேசியா தாய்லாந்து எல்லையில் தாய்லாந்து நரதிவாட் மாநிலத்திற்கும் கிளந்தான் ரந்தாவ் பாஞ்சாங்கிற்கும் இடையில் பாயும் பிரதான நதியான சுங்கை கொலோக் ஆற்றில் 2வது பாலத்தை நிர்மாணிக்கும் திட்டத்தை துரிதப்படுத்துவதற்கு மலேசியாவும் தாய்லாந்தும் இன்று இணக்கம் கண்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தாய்லாந்து நரதிவாட் மாநிலத்தில் சுங்கை கோலோக்கில் அமைந்துள்ள சுங்கம், குடிநுழைவு மற்றும் நோய் தடுப்பு CIQ கட்டடத்தில் தாய்லாந்து பிரதமர் சுரைதா தவீசினுடன் நடத்திய சந்திப்பின் போது இதற்கு இணக்கம் காணப்பட்டதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இரு நாடுகளின் எல்லையில் வீற்றிருக்கும் அந்த நதியினால் அருகாமையில் வாழும் மக்கள் எதிர்நோக்கி வரும் வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு அந்த நதி முகத்துவாரத்தில் தூய்மைப்படுத்தும் பணியை துரிதப்படுத்துவதற்கும் இரு நாடுகளும் இணக்கம் கண்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். அண்டை நாடுகள் என்ற முறையில் தாய்லாந்தும் மலேசியாவும் நட்பு பாராட்டி வருகின்ற காரணத்தினால் இந்த நல்லுறவின் வாயிலாக இரு நாட்டு மக்களும் பயன்பெற முடியும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். சமூக ஊடக சேவைகளை வழங்கி வருகின்ற நடத்துனர்கள் தங்கள் செயல்பாட்டிற்கான உரிமத்தை கொண்டிருப்பதற்கு அரசாங்கம் விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகளை நடப்பில் உள்ள அவற்றின் நடத்துனர்கள் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரை தளமாக கொண்ட சமூக ஊடகங்களின் நடத்துனர்களுடன் அண்மையில் நடத்தப்பட்ட சந்திப்பின் போது அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளனர் என்று ஃபாமி ஃபட்சில் குறிப்பிட்டார். மலேசியாவின் சந்தை மிக முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதர நாடுகளுடன் ஒப்பிடுகையில் GB தரவுகளில் சராசரி 30 முதல் 50 விழுக்காடு பயனீட்டாளர்கள் மலேசியர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர் என்று அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். கிளாந்தான் குவாமோசாங் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நங்கீரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் பெர்சாத்து கட்சியைச் சேர்ந்த பரிகாத்தா நேஷனல் வேட்பாளர் முகமது ரிஸ்வாடி இஸ்மாயில் பாஸ் கட்சியின் சின்னத்தை பயன்படுத்துவது ஒரு சரியான நடவடிக்கையாகும் என்று அந்த கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் வர்ணித்துள்ளார். பரிகாத்தா நேஷனல் நிர்ணயித்துள்ள அளவுகோல்கள் இந்த இடைத்தேர்தலில் முக்கிய கூறுகளாக கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைத்தேர்தலில் பெர்சாத்து கட்சி சார்பில் போட்டியிடும் 41 வயது முகமது ரிஸ்வாடி இஸ்மாயில் ஒழுக்கம் நிறைந்த ஆளுமை மிக்க வேட்பாளராக நோக்கப்படுகிறார் என்று முஹிதீன் யாசின் புகழாரம் சூட்டினார். குவாமோசாங் தொகுதியைச் சேர்ந்த முகமது ரிஸ்வாடி இஸ்மாயில் உள்ளூர் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். வரும் இடைத்தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவாரேயானால் அவரால் சிறந்த சேவையை வழங்க முடியும் என்று முஹிதீன் யாசின் நம்பிக்கை தெரிவித்தார். இன்று காலையில் நடைபெற்ற வேட்புமனு தாக்கலில் பரிகாத்தா நேஷனல் வேட்பாளர் முகமது ரிஸ்வாடி இஸ்மாயிலை எதிர்த்து பரிசான் நேஷனல் சார்பில் கிளாந்தான் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் முகமது அஸ்மாவி ஃபிகீர் அப்துல் கானி போட்டியிடுகிறார். சரவாக் பிந்துலுவில் உள்ள எண்ணெய் துரப்பண மேடை அருகில் கப்பல் ஒன்றில் ஏற்பட்ட வெடி சம்பவத்தில் 2 கப்பல் பணியாளர்கள் உயிரிழந்தனர். இச்சம்பவம் நேற்றிரவு 10:40 மணியளவில் நிகழ்ந்ததாக தகவல் பெறப்பட்டது என்று சரவா மாநில தீயணைப்பு மீட்புப் படையின் தலைமை செயல்முறை அதிகாரி ஹெண்டரி அர்டிமன்ஷா தெரிவித்தார். தகவல் கிடைத்து 3 EMRS ஆம்புலன்ஸ் வண்டிகளும் பிந்துலு மருத்துவமனையின் 5 ஆம்புலன்ஸ் வண்டிகளும் பிந்துலு துறைமுக படகுத்துறைக்கு விரைந்ததாக அவர் குறிப்பிட்டார்.
கப்பலின் இயந்திர பகுதியில் இந்த வெடி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதில் பேரா மாநிலத்தைச் சேர்ந்த 36 வயது உதவி பொறியியலாளர், சபாவை சேர்ந்த 22 வயது உதவியாளர் தீக்காயங்களுக்கு ஆளாகி உயிரிழந்ததாக இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று ஹென்றி அர்டிமன்ஷா தெரிவித்தார். யானையினால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் ரப்பர் பால்மர வெட்டு தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று காலையில் ஜொஹூர் கஹாங் கம்போங் ஸ்ரீ லுக்கூட்டில் நிகழ்ந்தது. மசிரா சொலிமான் என்று அடையாளம் கூறப்பட்ட 60 வயது மூதாட்டி காலை 8 மணியளவில் தனது ரப்பர் மர நிறையில் சுய நினைவின்றி கிடந்ததை அவருடன் அடுத்த நிறையில் வேலை செய்த ஓர் இந்தோனேசிய மாது கண்டுள்ளார். பின்னர் சக தொழிலாளர்களின் உதவியுடன் அந்த மூதாட்டி கஹாங் சுகாதாரத்துறையின் கிளினிக்கிற்கு தூக்கி செல்லப்பட்டார். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் பால்மர வெட்டு தொழிலாளர்களுக்கு இடையூறு விளைவித்து வரும் யானைகளுக்கு எதிராக வனவிலங்கு தேசிய பூங்கா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சக தொழிலாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். காரை மோதிய மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டார். இவ்விபத்து ஜொஹூர் பத்துபஹாட் ஜலான்க்லுவாங் ஐரி தமிழ் 33.5வது கிலோமீட்டரில் நேற்றிரவு 10:15 மணியளவில் நிகழ்ந்தது. ஐரி தாம் சாலையின் இடதுபுறத்தில் ஓர் உணவு கடை வளாகத்தில் இருந்து வெளியேறிய 44 வயது மாது செலுத்திய கார் பாட் ராஜாவின் யூ வளைவில் திரும்பிய போது அதே திக்கை நோக்கி வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளோட்டி தவிர்க்க இயலாமல் அந்த காரில் மோதியதாக கூறப்படுகிறது. பலத்த காயங்களுக்கு ஆளாகிய 25 வயது இளைஞர் மரணமுற்றதாக பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷாருல் அன்வார் முஷாடாட் அப்துல் சனி தெரிவித்தார். இச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் போலீஸ் துறையுடன் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.